மாண்புமிகு மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கேஸை பார்க்க போகிறோங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? தம்ப்நெயிலை பார்த்த உடனே மேக்ஸிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ஏலியன் பாய் அப்படின்ற ஒரு கேஸ் தான். இந்த ஏலியன் பாய் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, இந்த டேட்டூஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதெல்லாம் பண்ணுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பெருகிடுச்சு. ஃப்யூச்சரில் சில தப்புகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த கேஸு அவர் மேலே என்னெல்லாம் செக்ஷனில் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவருடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில பகீர் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாமல் வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் சொல்லிக்கிறேன். அதை பின்னாடி வந்துட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டத்தை முழுசா நம்புறேன், சட்டப்படிதான் நடப்பேன். நீ சொல்ற சட்டம் சிஸ்டத்தை காப்பாத்துமே தவிர நியாயத்தை சட்டமா? எங்களுக்கு அதுக்கு இந்த நாட்டுல மரியாதை இருக்குங்களா என்ன? சட்டம் தன் கடமையை செய்யும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு சின்ன மன்னிப்பு. ஏன்னா இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோஸ் போட சொல்லி. இந்த வீடியோஸும் இன்னொருத்தர் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் வந்துட்டு போட்டோம். நேரமின்மை காரணமாக இப்போது ஹைகோர்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். நிறையா பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க, எல்லாருக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, அதில் வந்துட்டு போடுங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் இன்ஸ்டாவில் வந்துட்டு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் உங்களுக்கு உடனே வந்துட்டு ஏதாவது இம்மீடியட் ஆன்சர் வேணும்னா கூட வந்துட்டு என்னால் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நான் அதை வந்துட்டு பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு இந்த கமெண்ட்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாவுக்கு வந்து போடுறது இன்னும் பெஸ்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே இப்போது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏலியன் மேன் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்ல பேர் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. யார் இந்த ஏலியன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, திருச்சியில் சிந்தாமணி பகுதியில் வெனிஸ் நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்குது. அதில் 25 வயசு சேர்ந்தவர் ஹரிஹரன் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் இந்த ஏலியன் மேன். இப்போது இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய பின்னணி ஒன்றுமே இல்லை. இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே டாட்டூ மேலே வந்துட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்திருக்காரு. இந்த டேட்டூ எல்லாம் போட்டுட்டு அவர் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. அந்த ஸ்கூலுக்கெலாம் போகும்போது அவங்களுடைய டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்ட டேட்டூ எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. ஸோ அதனால் இவருக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடுது. படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போன ஒரு ரீசன்னால் இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய கடவுளே ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சேலத்தில் ஒரு ஏலியன் டெம்பிள் ஒன்று இருக்குது. எனக்கே தெரியாது, ஏலியனுக்கு டெம்பிள் இருக்கிறதுன்றதே தெரியாது. இன்னும் சொல்ல போனோன்னா அது தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்றது இந்த கேஸில் தான் தெரியும். சேலத்தில் ஒரு ஏலியன் டெம்பிள் இருக்குது. அந்த ஏலியன் டெம்பிளில் போயிட்டு இவர் வந்து ஒரு சத்திய பிரமாணம் வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு அங்கே தியானம் பண்ணுறாரு. அங்கே தியானம் பண்ணிட்டு என்னுடைய கடவுள் ஏலியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இங்கேருந்து மும்பைக்கு போகிறாரு. லக்கிலி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல டேட்டூ கடை ஷாப்பில் வந்துட்டு அவருக்கு ஒரு ஜாப் ஒன்று கிடைக்கிது மும்பையில். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவருக்கு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு முக்தி கிடைச்ச மாதிரி அவருக்கு லக்காவே வந்துட்டு அது கிடச்சிருச்சு. இப்போ அது கிடைச்சதுக்கப்புறம் அங்கே தான் வந்துட்டு அவர் புதுசாக டேட்டூஸ் எல்லாம் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த பாம்புக்கு உடும்புக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு நாக்கை வந்துட்டு 2ஆக கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த தொப்புளில் ஏதாவது ஒன்று பண்ணுறது, பெண்ணுறுப்புலெல்லாம் வந்துட்டு டேட்டூஸ் போடுறது, அன்வான்டாக வந்துட்டு சில விஷயம் டேட்டூஸ் போடலாம், தப்பு கிடையாது யாரையுமே. சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவர் அங்கே தான் கற்றுக்கிறாரு. அங்கே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த டேட்டூ கடையிலேருந்து வேலையை விட்டுட்டு திரும்ப வந்துட்டு அவர் சொந்த ஊருக்கு வராரு. அவர் வரும்போது எப்படி வராருன்றீங்க, அவருடைய நாக்கை கட் பண்ணிட்டு பாம்பு நாக்கு மாதிரி இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய வெள்ளை கருவெளியை விட்டுட்டு வெள்ளையில் மட்டும் வந்துட்டு நீளமாக வந்துட்டு டேட்டூ போட்டுக்கிட்டு அவர் ஒரு வித்தியாசமான ஆள் மாதிரி வராரு. கிட்டத்தட்ட ஏலியன் மாதிரியே வந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஏலியன் அப்படின்றது தான். அவர் இங்கே வர்றாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே பாம்பேயில் வந்துட்டு அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்கே திருச்சியில் சத்திரம் பகுதியில் ஏலியன் டேட்டூன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஏலியன் டேட்டூ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டு அதிகமாக நம்பலை. என்னடா டேட்டூ ஷாப்பில் வந்துட்டு இந்தளவுக்கு சென்னை இதில் தமிழ்நாட்டில் வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னாக்கா நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா அவருக்கு மாதமான ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வர அளவுக்கு நல்ல வருமானம் இந்த டேட்டூ ஷாப்பில் கிடைச்சது. அவர் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டேட்டூ ஷாப்பை வந்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஷாப்பில் நல்ல வருமானம் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட எப்படி வருமானம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து நார்மல் டேட்டூ ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மல் டேட்டூவுக்கு 3000லேருந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாரு. ஏதாவது பார்க்கில் வந்து டேட்டூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் வந்து 10,000லேருந்து 50,000 வரைக்கும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாரு. மினிமமே அதில் 30,000 அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் ஒரு கை தேர்ந்த மருத்துவராக அவரை நினச்சிக்கிட்டு
தன்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய நாக்கை வெட்டுறதுக்காக ஒரு பர்மிஷன் ஒன்று தராரு. நாக்கை வெட்டி எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் ஒன்று கொடுக்குறாரு. பர்மிஷன் கொடுத்த உடனே இவரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பரை வந்துட்டு நாக்கை வெட்டி அதுக்கப்புறம் அதில் ஒரு 7-8 தையல் போடுறாரு. 7-8 தையல் போட்டு அவருடைய மருத்துவ திறமையை வந்துட்டு வெளில காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இதை இன்ஸ்டாகிராமில் வேற போட்டார். இப்போ இதை இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்த உடனே நம்ம பொதுமக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷனில் அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் இதை போட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு நோட்டீஸ் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று இவருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த நோட்டீஸை இவர் வந்துட்டு மதிக்கலை. ஓகேங்களா, டோட்டலாக வந்துட்டு அந்த நோட்டீஸ் இவர் கண்டுக்கவே கிடையாது. அதனால வந்துட்டு இவங்களுடைய கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்ன செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 118 சப்கிளாஸ் 1, 123, 125, 223, 212 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட், புதுசாக வந்திருக்கிற பிஎன்எஸ் ஆக்டில் அவர் மேலே வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 118 சப்கிளாஸ் 1 அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாலண்டரியர்லி ஹர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது வேணும்னே அடுத்தவங்களுக்கு காயங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 125 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்டேஞ்சரிங் த பப்ளிக் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது பப்ளிக்குடைய சேஃப்டிக்கு வந்துட்டு ஒரு டேஞ்சர், கொடுமையான காயம் விளைவிக்கிறது, இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒரு கொடுமை பண்ணுறது, சேஃப்டிக்கு வந்துட்டு எந்த ஒரு உத்தரவாதமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அர்த்தம். இது வந்து 125 ஆஃப் பிஎன்எஸ். 123 ஆஃப் பிஎன்எஸ் 123 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிங் ட்ரக்ஸ் கொடுத்து நம்மளை வந்துட்டு ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா அவங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 212 ஆஃப் பிஎன்எஸ் 212 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து இவர் வந்துட்டு டேட்டூ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா 223 ஆஃப் பிஎன்எஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிஸ்ஒபீடியன்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி பப்ளிக் சர்வெண்ட் இஷ்யூ நோட்டீஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோட்டீஸ் இவர் மதிக்கல. அதனால இவருக்கு வந்து இந்த எஃப்ஐஆரில் இதுவும் இந்த செக்ஷனும் வந்துட்டு சேர்த்துருக்காங்க 223 ஆஃப் பிஎன்எஸ். இப்போது இவங்களை கைது பண்ணிட்டாங்க. இவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார், ப்ரிசனில் வச்சுருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட வந்துட்டு இன்னும் கூட என்கொயரி போயிட்டுருக்கு. திடீர்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவருக்கு இன்னும் சில தவறுகள்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண்கள் விஷயத்தில் பெண்களுடைய செப்பரேட்டாக பெண்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்காரு. அவங்கக்கிட்ட டேட்டூ போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மொபைலில் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இவர் வந்து டேட்டூ போடும்போது வலிக்காமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த நாக்கெல்லாம் கட் பண்ணும்போதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படின்றது கிளியராக தெரியலை. இதை வந்துட்டு நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நான் வீடியோவுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நான் அப்டேட்டட் வேர்ல்டில் இருக்கேன், இதுதான் வந்துட்டு அப்டேஷன், இதுதான் வந்துட்டு ஃபேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க சில பேர். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி சில பேர் இந்த டேட்டூ நிறைய பேர் போடுறாங்க. எல்லாரையுமே தப்பு சொல்ல முடியாது. உங்களுக்கு டேட்டூ வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. யாரையும் டேட்டூ போட வேணான்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த நாக்கை கட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்துட்டு இந்த ஃபீமேலாக இருந்தால் அந்த தொப்புலாம் வந்துட்டு ஏதாவது கட் பண்ணிக்கிறது, மாட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு எதுவும் பெருசாக பண்ண வேணாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இது இளைஞர்களுக்காக மட்டும்தான் சொன்னேன். அதே மாதிரி என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவரும் இதை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். போட சொல்லியிருந்தாரு, எனக்கு டைம் இருந்துச்சுன்றதுனால வந்துட்டு போட்டேன். வேறு யாருக்காச்சும் ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட வந்துட்டு நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இந்த கேஸை ரிலேட்டடாக வந்துட்டு கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க பெயிலுக்கு போகிறாங்களா, பெயில் எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்டேட் ஆகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அதை பற்றி போடுறேன். இந்த கேஸையும் நான் முடிஞ்ச அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண பார்க்குறேன். பேக் டு பேக் எவ்ரி ஹியரிங் வந்துட்டு உங்ககிட்ட அந்த கேஸ் வரும்போது ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் போட்டு வர்றேன். இந்த தகவல் இளைஞர்களுக்காக மட்டும்தான். அதே மாதிரியே இந்த அரெஸ்ட்டை பற்றியும் இந்த டேட்டூவை பற்றியும் அவங்க நாக்கை கட் பண்ண பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லிவிடுங்க. சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை.